ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டீரியல் சப்மிட்டல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். மெட்டீரியல் சப்மிட்டல் அப்படிங்கிறது வந்து எம்ஏபியில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் இந்த மெட்டீரியல் சப்மிட்டல் இல்லாமல் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மெட்டீரியல் சப்மிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஹை ரைஸ் பில்டிங், ஒரு 50-60 மாடி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த ப்ராஜெக்ட் வந்து கட்ட போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து எம்இபி ப்ராஜெக்ட் ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போயில் அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா, ஃபயர் அலாரம், அப்புறம் வந்து இந்த ஹெச்ஓஎக் சிஸ்டம்ஸ், ஃபயர் ஃபைட்டிங், வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எம்இபியில் இருக்கிற எல்லாமே வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இதில் ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் வந்து மெட்டீரியல் சப்மிட்டல் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்ப்ளிட் யூனிட் ஏசி எடுத்துக்கிறோம். சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி. இப்போ வந்து அந்த ஹோட்டலில் வந்து ஒரு 600 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ 600 ஏசி வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அப்போ அப்படிங்க போயில் இந்த ஏசியோட மேனுஃபேக்சரர் யார் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து வெரிஃபை பண்ணிக்கிறாங்க கிளையண்ட்டு. ஏன்னா ஏசியில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. வீடியோகானு, வேர்ல்பூல், அப்புறம் ஷார்ப் எல்லாம் இருக்குது. இதில் இப்போ ஷார்ப் அப்படிங்கிற ஒரு ஏசி எடுத்துக்கிறோம். இந்த 600 ரூமுக்குமே வந்து ஷார்ப் ஏசி தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த மேனுஃபேக்சரர் வந்து எந்த நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் எந்த நாடு அப்படிங்கிற முடிவுனதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சருக்கான சப்ளையர்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. இப்போ ஷார்ப் ஏசி அப்படின்னா இதோட சப்ளையர்ஸ் வந்து ஒரு நாட்டிலே வந்து 20 கம்பெனி 30 கம்பெனி கூட இருக்கும். இந்த 20-30 சப்ளையர்ஸில் பெஸ்ட்டு வந்து யாரோ அவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் மீன்ஸ் அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அந்த ஏசி வந்து இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து அது டெஸ்டிங் கமிஷனிங் வரைக்கும் போகும். அது வரைக்கும் கிளையண்ட்டோடையும் சப்கான்ட்ராக்டரோடையும் வந்து நல்ல ஒரு கோஆப்ரேஷன் உள்ள ஒரு கம்பெனியாக தான் வந்து தேடுவாங்க. ஸோ அப்படி ஒரு சப்ளையரை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மெட்டீரியல் தான் வாங்கணும்னு நம்மளுக்கு முடிவானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் சப்மிட்டலுக்கு முன்னாடி ப்ரீ குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். இதுக்குள்ளே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற இண்டெக்ஸ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைல், அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன, அப்புறம் வந்து அதில் அந்த கம்பெனி சர்டிஃபிகேட்ஸ் இந்த 3வது இருக்குது. அது அந்த கம்பெனியில் உள்ள அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் வந்து அந்த கம்பெனியோட குவாலிட்டி ப்ரொசீஜர் என்ன, சேஃப்டி ப்ரொசீஜர் என்ன, இது போக அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி. அப்புறம் அதில் 6th பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன் சார்ட், சிவிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ். அது என்ன அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயியோட சிவிஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த லிஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 11வது இருக்கிறது வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ப்ராஜெக்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். 10வது பார்த்திங்கன்னா கன்சல்டன்ட் அப்ரூவல்ஸ். அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து அந்த கன்சல்டன்ட்டே உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்களா இல்லையா இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். முதல்ல வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து கிளையண்ட்டிட்ட சப்மிட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெட்டீரியல் சப்மிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிக்யூடி அப்படிங்கிறது ஒரு சப்ளையரை புதுசாக செலக்ட் பண்ணும்போது மட்டும் கிளையண்ட்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை வந்து அவங்க கேட்ட அந்த ஏர் கண்டிஷனர் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அந்த சப்ளையர் நம்மளுக்கு இங்கே கிடைக்கல அப்படின்னா வேறு ஒரு பிராண்டை வந்து அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது ஒரு ஏர் கண்டிஷனரில் வந்து அவங்க கேட்டபடி ஸ்பெக்ஸ் எல்லாம் கரெக்டாக இன்னொன்றுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கும் வந்து இந்த பிக்யூடி வந்து சப்மிட் பண்ணலாம். ஒன்ஸ் அந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மெட்டீரியல் சப்மிட்டல் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்கதான் வந்து மெட்டீரியல் சப்மிட்டலோட ஒரு சாம்பிள். இதோட இண்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த இண்டெக்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க ஃபிசிக்கலாகவே ஒரு சாம்பிள் வந்து கொடுக்கணும். அதில் வந்து இந்த சப்மிட்டல் இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெயினான முக்கியமான விஷயங்கள் வந்து ஷாப் ட்ராயிங். அதில் வந்து இந்த 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரிலேட்டட் ஷாப் ட்ராயிங்ஸ், அந்த ஏசியோட ட்ராயிங்ஸ், மேனுஃபேக்சர் பண்ண ட்ராயிங்ஸ், அப்புறம் அதோட வயரிங் டயக்ராம்ஸ் எல்லாமே அது உள்ளே இருக்கும். அப்புறம் இது போக வந்து அதோட டெக்னிக்கல் டேட்டா ஷீட், அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெஸ்ட்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ஃபேக்டரி அக்செப்டன்ஸ் டெஸ்ட், அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அது உள்ளே இருக்கணும். அது போக வாரண்ட்டி, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து வாரண்ட்டி வந்து எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிள் வந்து கொடுக்கணும். ஒரு சில சப்ளையர்ஸ் வந்து அவங்கள்ட்ட வாங்கின நாள்லேருந்து கணக்கு பண்ணுவாங்க. ஒரு சில சப்ளையர்ஸ் வந்து டெஸ்டிங் கமிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாள்லேருந்து கணக்கு பண்ணுவாங்க. 1 இயர் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறோம் அப்படின்னு. அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இது எந்த நாட்டில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். இது எந்த நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அந்த நாட்டிலேருந்து கவர்மெண்ட்டை ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கும். அதை தான் வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்புறம் இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள அப்ரூவல்னால் என்ன, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கிளையண்ட்டோடலாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதில் இருக்கும். இது போக மேனுஃபேக்சர், அதாவது அந்த பொருளோட அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஒன்ஸ் இந்த மெட்டீரியல் சப்மிட்டல் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சப்ளையர்கிட்டேருந்து நம்ம மெட்டீரியலை ரிசீவ் பண்ணி அதை வந்து சைட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்படி ஒரு வேளை அப்ரூவலே இல்லாத ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா, இதை கிளையண்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா என்சிஆர் வந்து போட்டுருவாங்க. என்சிஆர் அப்படிங்கிறது நான் கன்ஃபர்மிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ப்ராஜெக்ட்டில் உள்ள ரூல்ஸை மீறிட்டோம் அப்படின்னா கன்சல்டன்ட், அதாவது கிளையண்ட் வந்து கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் தான் வந்து என்சிஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.